ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்தியன் ரீஜன்ல அபிஷியலா ரெட்மி அவங்களோட இந்த வருஷத்துக்குரிய நோட் 14 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. பிளிப்கார்ட்ல 2 போனும், அமேசான்ல ஒரு போனும், ஒரு அக்ரிஸான பிரைசிங்ல ஒரு புது ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த வட்டம் நோட் 14 சீரிஸ் அமைஞ்சிருக்கு ஜோமிக்னே சொல்லிக்கலாம். சோ இந்த ரெட்மி நோட் 14 ப்ரோ பிளஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்த ரெட்மி நோட் 14 சீரிஸ் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 3 டைப் ஆஃப் மொபைல்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. ரெட்மி நோட் 14 ப்ரோ பிளஸ் அண்ட் நோட் 14 ப்ரோ அண்ட் நோட் 14. அந்த நோட் 14 ப்ரோ பிளஸும் அண்ட் ப்ரோவும் பிளிப்கார்ட்லயும் அண்ட் நோட் 14 பாத்தீங்கன்னா அமேசான்ல லான்ச் பண்ணிருக்காங்க. சோ தட் எல்லாரோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா போன வருஷம் கன்சிடர் பண்ணும்போது பேட்டரியோட எம்ஏஹெச் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 6600 mAh பேட்டரி அண்ட் வேப்பர் கூலிங் சிஸ்டம் பாத்தீங்கன்னா 5400 mm² கொண்டு வந்திருக்காங்க. பிரைட்டரான நல்ல ஸ்கிரிப்சியான ஒரு வெறித்தனமான ஒரு டிஸ்பிளேயும் ப்ராட் பண்ணிருக்காங்க. கேமரா அரேஞ்ச்மெண்ட்னா டோட்டலி டிஃபரெண்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. IP68 and 69 ரேட்டிங் இந்த மொபைல் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் செகண்டரி சென்சார் டெலபோக்கஸ் லென்ஸோட வந்திருக்கு. நல்ல ஒரு ஸ்னாப்டிராகன் 6 எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய பாசிட்டிவ் வைப்போட இந்த வட்டம் நோட் 14 ப்ரோ பிளஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பிரைசிங்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த போன்ல ஸ்டார்டிங்கே 31,000 ரூபாய்க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 12512 GB 36,000 ரூபாய்க்கும் இந்த மொபைல் அபிஷியலா கோட் பண்ணிருக்காங்க. இதோட பிரைசிங். சோ ஃப்ரெண்ட், இது மாதிரி இந்த போன்ல நிறைய ஹைலைட்டான விஷயங்கள் இருக்கு. அதை தவிர்த்து வேற என்ன ஸ்பெக்ஸ் கொடுத்திருக்காங்க, இந்த மொபைல் எடுக்கலாமா வேண்டாமா, அது தவிர்த்து இந்த மொபைல் போன வருஷத்துக்கு கன்சிடர் பண்ணும்போது இந்த வருஷம் அப்கிரேடா இருக்கா இல்லையா, இதை பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் எஃப்எம்சி ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் ஆன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி. ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மெண்ட் தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க, உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை சோ இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. சோ இந்த வருஷம் ரெட்மி நோட் 14 ப்ரோ பிளஸ் இந்த மொபைல் பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் 13ல இருந்து சேல்ஸ் பிளிப்கார்ட்ல ஆரம்பிக்க போறாங்க. சோ தட் ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் பாத்தீங்கன்னா 3 கலர் வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க அண்ட் 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8 120GB வேரியன்ட் ஒரு 31,000 கொண்டு வந்திருக்காங்க அண்ட் 8 256GB வேரியன்ட் ஒரு 33,000 கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஹையர் வேரியண்டா 12/512GB வேரியன்ட் ஒரு 36,000 கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 3 கலர் வேரியன்ட் 3 பேஸ் வேரியன்ட்டோட உங்களுக்கு ஐசிசி கார்டு, HDFC கார்டுக்கும் அண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்சேஞ்ச் போனஸ் 1000 ரூபீஸும் கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸோடையும் இந்த போன் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். பேக் சைட்ல செம பிரீமியமான மேட் பினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், சென்டர்ல ஒரு சூப்பரான கட் அவுட்டோட எடுத்து வந்திருக்காங்க, பக்கத்துல பிளாஷோட எடுத்து வந்திருக்காங்க. சோ கேமராவோட பம்ப் கொஞ்சம் பிக்கரா இருக்குன்னே சொல்லலாம். அது தவிர்த்து கீழே உங்களுக்கு இந்த ஜோமி பிராண்டிங் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ தட் உங்களுக்கு ஒரு சூப்பரான நல்ல பாக்ஸி ஸ்டைல செம்ம பிரீமியமான பேக் சைட்ல நல்ல ஒரு மெட்டீரியலோட கவர் பண்ணிருக்காங்க. ஃப்ரேம்னு பார்க்கும்போது உங்களுக்கு அலுமினியமா பில்ட் பண்ணிருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட்ல 3D கர்வ்டு ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளேயோட எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்கு. சோ போர்ட்ஸ்னு பார்க்கும்போது சிம் போர்ட் இருக்கு, உங்களுக்கு டூயல் ஸ்பீக்கர் அண்ட் ஐஆர் போர்ட் அண்ட் டைப் சி போர்ட், வால்யூம் ராக்கர்ஸ் அண்ட் உங்களுக்கு பவர் பட்டன். சோ இது ஒரு போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஓவரால் ஒரு புது ரெஃப்ரெஷோட ஒரு அருமையான டிசைன் ஃபேக்டரோட இந்த வட்டம் ரெட்மி நோட் 14 ப்ரோ பிளஸ்ல டிசைன் ஃபேக்டர் சூப்பரா எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்க்க போறோம். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்பிளே, 68 பில்லியன் கலர், 120 ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+ டவுலி விஷன் சப்போர்ட்டோட வித் 3000 நிட்ஸ் பிரைட்டரான டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 1.5K ரெசல்யூஷனோட ஒரு தாறுமாறான டிஸ்பிளே, 3D கர்வ்டு ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளேயும் இருக்கு. இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர் 2ஓட ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. போன வருஷம் பார்க்கும்போது கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டரோட இருந்துச்சு, இந்த வட்டம் விக்டர் 2ஓட எடுத்து வந்திருக்காங்க. சோ இந்த டிஸ்பிளே தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூ ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கு. ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த வட்டம் ஒரு ரெட்மி நோட் 14 ப்ரோ பிளஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம்.
சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 210 கிராம், திக்னஸ் 8.7 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 3 மேஜர் அப்டேட் தரப்போறதா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அது மேல ஹைப்பர் OS சப்போர்ட், LPDDR4X RAM, UFS 2.2 and 3.1 சப்போர்ட். உங்களுக்கு ஸ்டோரேஜ் டிஃபர் ஆகும்போது 3.1 உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட், Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC சப்போர்ட் இருக்கு, IR போர்ட்டும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, வேப்பர் கூலிங் சிஸ்டமும் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் Redmi Note 14 Pro Plusல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்க்கும்போது 6200 amps பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 90 வாட் சார்ஜர். போன வருஷம் பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, 120 வாட் சார்ஜர். பட் ஆனா இன்னைக்கு அப்படியே தலையில மாறிச்சு 6200 amps பேட்டரி. அதனாலதான் வெயிட் 200 கிராமுக்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ தட் இங்க 90 வாட் சார்ஜர் 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு 30 to 40 minutes அது ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் ஒரு சூப்பரான ஒரு தரமான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். சோ நெக்ஸ்ட் இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இந்த வட்டம் இந்த மொபைல்ல உங்களுக்கு ஒரு சோனி சென்சார் லைட் ஃபியூஷன் 800 சீரிஸோட உங்களுக்கு 50 MP வித் OIS சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. அடுத்து செகண்டரி சென்சார் 50 MP டெலஃபோக்கஸ் வித் OIS சப்போர்ட், 30x வரைக்கும் ஹையஸ்டா ஜூமிங் பண்ணிக்கலாம். அது போக 8 MP அல்ட்ரா வைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க டூயல் வீடியோஸ், டைம் லைக், ஸ்லோ மோஷன்ஸ், ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், நிறைய சிறப்பு அம்சங்கள், இந்த ஃபிலிம் மோடு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இன்க்ளூட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அது போக ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு 20 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க ஹையஸ்டா 4K 30 frames செகண்ட்ஸ், இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 and 60 frames செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. இதுல EA சப்போர்ட் இருக்கு. சோ ஸ்டெபிலைசேஷன் சூப்பராவே இருக்குன்னே சொல்லலாம். இதுல எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் எல்லாமே அருமையா இருக்குன்னே சொல்லலாம். கேமரால இந்த வட்டம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பாக்குறது கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கு, ஒரு புதுமையாவும் இருக்குன்னே சொல்லலாம். இந்த வட்டம் Redmi Note 14 Pro Plus கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு சூப்பரான சிப்செட் எடுத்து வந்திருக்காங்க. Snapdragon சைட்ல இருந்து உங்களுக்கு 7S Gen 3, உங்களுக்கு போன வட்டம் லான்ச் பண்ண 13 Pro பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7S Gen 2, உங்களுக்கு 13 Pro Plusல பாத்தீங்கன்னா 7200 Dimensity அல்ட்ரா சிப்செட் எடுத்து வந்திருக்காங்க. இந்த 7200 அல்ட்ராவுக்கும் இந்த வட்டம் லான்ச் பண்ண இந்த 7S Gen 3க்கும் வேறுபாடுகள் பார்க்கும்போது நேனோமீட்டர் ஸ்கோர் ஆகட்டும், உங்களுக்கு பெஞ்ச் மார்க் ஸ்கோர் அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் பெரிய அளவுக்கு உங்களுக்கு டிஃபர் ஆகல. ஒரு 5-4 பாயிண்ட்ஸ் டிஜிட்டல் வைஸ்ல தான் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களே தவிர இது டே டு டே லைஃப்ல ரெண்டு போனும் பக்கத்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வேறுபாடுகள் உங்களுக்கு சுத்தமா தெரியாது. என்னதே இருந்தாலும் ஒரு நாங்க ஸ்னாப்டிராகன் சிப்செட்டோட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வட்டம் ரெட்மி குளோபல்ல பயங்கரமா பேசுனாங்க. ஆனா இந்தியன் ரேஞ்சில லான்ச் பண்ணும்போது கதையா வண்டியா பேசுவாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. என்னதே இருந்தாலும் இந்த போனோட சிப்செட் அருமையா இருக்கு, சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். இந்த வட்டம் சிப்செட் ஒரு வித்தியாசமாக ஒரு புதுமையாகவும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் Redmi Note 14 Pro Plus ஒரு அருமையான ஒரு 3 கேச்சிங் ஆஃப் கலர்ஸோடையும் அண்ட் சூப்பரான 3 பேஸ் வேரியண்டோட கொண்டு வந்திருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 8/120GB வேரியன்ட் 31,000க்கும், ஹையர் வேரியன்ட் 36,000க்கும், மிடில் வேரியன்ட் 33,000க்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட பாசிட்டிவ் வைப்பை பத்தி பார்ப்போம். பாசிட்டிவ் வைப் டிஸ்பிளே சூப்பராகவே இருக்கு. இன்டர்னல் சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது போக பேட்டரியோட எம்ஏஹெச் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. போன வருஷம் 5000, இந்த 6200 amps பேட்டரி வித் 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் மட்டும் இந்த மொபைல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது போக டெடிகேட்டட் நல்ல ஒரு ஸ்னாப்டிராகன் சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது போக கேமரால செகண்டரி சென்சார் 8 MP அல்ட்ரா வைடோட முடிச்சிடாம டெலஃபோக்கஸ் லென்ஸ் வந்தது இன்னொரு மேஜர் ரோல் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சோனி சென்சார் 800 ஃபியூஷன் சென்சாரும் இருந்திருக்கிறது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா நான் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ நெகட்டிவ்னு பார்க்கும்போது இந்த போனோட வெயிட் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஏன்னா 210 கிராமுக்கு மேல போயிருது. அதுக்கு முக்கியமான காரணம் பேட்டரினே சொல்லிக்கலாம். ஸோ வெயிட் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அதே மாதிரி திக்னஸும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். ஆனா இவங்க திக்னஸ் கம்மி பண்ணினாலும் பேட்டரியோட டைப் மாத்தணும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த சிலிக்கான் பேட்டரி இது மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்திருக்கணும். அப்படி வரும்போது பிரைசிங் இன்க்ரீஸ் ஆகும். அந்த பிரைசிங் டிக்ரீஸ் பண்றதுக்காகவே இவங்க இது மாதிரி ஒரு பேட்டரி கொஞ்சம் வெயிட்டும் கூடி இருக்கு, திக்னஸும் கூடி இருக்கு. இது மாதிரி ஒரு நெகட்டிவ் இருக்கு. ஆனா அது போக இங்க வேற நெகட்டிவ்னு தேடி பார்த்தோம் இந்த மொபைல வேற எதுவும் இந்த வருஷத்துக்குரிய நோட் சீரிஸ்ல சுத்தமா நம்மளால கண்டுபிடிக்காத அளவுக்கு இந்த போனை நல்லாவே ரெடி பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். சோ அது போக இந்த மொபைலுக்கு 4 years செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்க போறதா இந்த மொபைல் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த வட்டம் Note 14 Pro Plus ஒரு அட்டகாசமான ஒரு மொபைல் அமைஞ்சிருக்கு. இந்த வட்டம் இந்தியன் ரீஜனுக்கு பொறுத்தளவு நிஜமாவே ரெட்மிக்கு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லா இந்த போன் அமையும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.